Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற ஒரு ஸ்டைலான மிட் ரேஞ்ச் ஃபோன் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Vivo Y39ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி மலேசியால லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கறோம். பர்பிள் ப்ளூங்கற ரெண்டு கலர்ல இந்த ஃபோன் வந்து வருது. 20000 ரூபாய் வந்து பார்த்தோம் அப்படினா இதோட பிரைஸ் வந்து மலேசியால ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லிம்மான மிட் ரேஞ்ச் ஃபோன். இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ஒரே ஒரு வேரியன்ட் 8GB வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம வெர்ச்சுவல் RAM வந்து 8GB சப்போர்ட் சொல்லிருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா எடுத்துக்கலாம். ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இன்டர்னல் ஸ்டோரேஜும் ஒரே ஒரு வேரியன்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு மாசான ஆப்ஷன் 256GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து UFS 3.1 வந்து பேஸ் பண்ணிருக்கு. சோ இதன் மூலமா நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஃபாஸ்டா வந்து பண்ண முடியும். இந்த ஃபோன்ல எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா OS. இந்த ஃபோன்ல FunTouch OS வந்து 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்கு. சோ அப்டேட் வந்து ஒரு 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல ஒரு மாசான ஃபீச்சர் பார்த்தோம் அப்படினா பேட்டரி தான். ஏன்னா 6500 mAhங்கற ஒரு லார்ஜர் பேட்டரி லெவல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 44 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 100% சார்ஜ் பண்றதுக்கு 83 நிமிஷம் வந்து பார்த்தோம் அப்படினா இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வேரி ஆகலாம். ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 40 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ப்ளேபேக்கான சப்போர்ட் இருக்கு. 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா கேமிங்கான சப்போர்ட் இருக்கு. 5 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரியோட ஹெல்த் வந்து இருக்காங்க. சோ ஓவராலா பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா Snapdragon 4th generation 2 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான். இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து பார்த்தோம்னா 2.2 GHz ஸ்பீட் தான் இருக்கு. சோ இது மூலமா ரெகுலரா இருக்க டாஸ்க்லாம் வந்து ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க் வந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோட் அதிகமா கொடுக்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். இந்த காஸ்ட்க்கு ஏத்த பிரைஸ் வந்து இது கிடையாது. ஏன்னா 20000 ரூபாய் பட்ஜெட்ல போயிட்டு இந்த ஒரு அவரேஜான லெவல் ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் வந்து மைனஸா இருக்கு. சோ இத வந்து நம்ம கண்ட்ரில விடும்போது இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கேமிங்கான சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா GPU Adreno 613 வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.68 வந்து ஸ்கிரீன் இன்ச் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு லார்ஜர் ஸ்கிரீன். அதுக்கு அப்புறம் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ 20000 பட்ஜெட்ல HD+ ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான லெவல் தான். ஃபுல் HD+ கொடுத்திருக்கணும். அது கொடுத்திருந்தானா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா வந்து பார்த்தோம் அப்படினா இவங்க HD+ தான் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பேனல்ல பார்த்தோம் அப்படினா LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். சோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான பேனல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஸ்மூத் மோஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்காட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 1000 வந்து பீக் நீட்ஸ் வந்து அவுட்டர் விசிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 264 PPI வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு 300 மேல கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். சோ ஓவராலா டிஸ்ப்ளே வந்து பார்த்தோம் அப்படினா அவரேஜ்க்கு ஒரு லெவல் மேல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. 50 MP பார்த்தோம் அப்படினா HD AI கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல Sony சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ என்ன சென்சார்ங்கறத மென்ஷன் பண்ணல. அதுக்கு அப்புறம் EIS கான சப்போர்ட் வந்து இருக்கு. டெப்த் கேமரா வந்து பார்த்தோம் அப்படினா 2 MP வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல LED ஃபிளாஷ் கான சப்போர்ட் இருக்கு. பேசிக்கான கேமராவோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. டூயல் வியூ வீடியோ வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. 4K வந்து கொடுக்கல. செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படினா அது வந்து 8 MP கொடுத்திருக்காங்க. சோ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இருக்கு. ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஒரு டீசன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். இந்த ஃபோன் வந்து இப்போ மலேசியாவுல நம்ம இந்திய ரூபாய் பிரகாரம் பார்த்தோம் அப்படினா 20000 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது நம்ம கண்ட்ரில வரும்போது கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா weight. சோ இந்த ஃபோன்ல weight வந்து பார்த்தோம் அப்படினா ப்ளூ கலர் வந்து 206 கிராம் வந்து இருக்கு. பர்பிள் வந்து 205 கிராம் இருக்கு. ஒரே 1 கிராம் மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மாதிரி திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ப்ளூ கலர் வந்து 8.19 mm வந்து கொடுத்திருக்காங்க. பர்பிள் வந்து பாத்தீங்கன்னா 8.09 mm வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேக் வந்து பார்த்தோம் அப்படினா பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். சோ இந்த ஃபோன்ல மொத்தமே வந்து ரெண்டு ஸ்லாட் தான் இருக்கு. சோ ரெண்டுமே வந்து சிம் கார்டுக்கு மட்டும் தான். அதுக்கு அப்புறம் USB வெர்ஷன் வந்து 2.0 வந்து கொடுத்திருக்காங்க.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷனுக்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. 400% வரை பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் வேல்யூ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலுக்கு மீடியாவுக்கு நாவிகேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவுடரான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி வந்து வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத்து இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. டஸ்ட் ப்ரூஃபுக்கு வந்து IP64 வந்து கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ ஆப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ இரேஸ் இருக்குது, ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃபிஷியன்ட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ மொதல் ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து யாருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா 256 ஜிபிக்கு மேலே மெமரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி 256 ஜிபி போதுன்றவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்காக தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக நம்ம வைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் தான் வீடியோ ஷூட்டிங் சப்போர்ட் இருக்குது. 4K-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஏன்னா 20,000 ஃபோனில் 4K கூட இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு மைனஸாக இருக்கும். ஸோ இது வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ 20K ப்ரைஸில் வந்து HD+ம் LCD பேனலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் FM-க்கான சப்போர்ட் இல்லை. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மலேசியாவில் இது ஓகே, பட் நம்ம கண்ட்ரியில் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 to 15K-க்குள்ளே இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 20K-ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையான ப்ரைஸாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி மலேசியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ட்ராபேக்கை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.